இப்ப நீங்க சாலையில போகும்போது நடுவால ஒரு டிவைடர் இருக்குல்ல பிரிப்பு, அது முழுக்க இந்த சோரி உரி போட்டுருவேன். எந்த இடத்துலயும் மின் தடை இல்லாத மின்சாரம் தருவேன். அதுக்கு அணுகுலையும் தேவையில்லை, அனலும் தேவையில்லை. சூரிய ஒளி, காற்றாலை, கடல் அலை, இதுல இருந்து தயாரிப்பேன். மாற்று மின்வர்க்கத்துக்கு போயிருவேன், தடையற்ற மின்சாரம் தருவேன். ஒரு நொடி தடை இருக்காது. கற்பனையில் அடிச்சு விடல, உருட்டான்னு நினைக்காதீங்க, சான்றுகளோட தான் காட்டு. டேய் பாபா, அந்த படையே வந்தாலும் படமே விடாண்டுவான்ல, அந்த கதை தான். அண்ணன் சீமன் ஆட்சிக்கு கொண்டா அப்படின்னா தமிழ்நாடே அலாரமா இருக்கும். எங்கேயும் இருட்டு இருக்காது, எங்கேயும் திருட்டு இருக்காது. தடையற்ற மின்சாரம், ரோடு பூரா லைட்டா போடுன்றாப்புல. எவன் திருடுவான்? திருடணும் அப்படின்னு என்ன இருக்கும் என் கூட சிந்திப்பான், யோசிப்பான். அன்னைக்கு தெரியும் அண்ணனோட சீமான் அருமை. இப்போ வேணா அந்த நன்றி கிட்ட ஜென்மங்கள் மனிதர்கள்லாம் அண்ணனை வந்து அவதூறாவும் ஒரு பொய்யான வார்த்தையும் கேலியா கிண்டலாக பண்ணிட்டு இருக்க இடத்துல அண்ணன் ஆட்சிக்கு வர்றப்போ அவர் பண்ண நல்லது பூராமே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் ஒரு நல்ல முறையில் போய் சேரும் அப்படின்னும் போது தான் அண்ணன் சீமானா அன்னைக்கு தூக்கி வச்சு கொண்டாடுவானுங்க இந்த ஜனங்க. அதை இப்பயே சொல்கிறாப்புல, கேட்டுக்கோங்க, சந்தோஷமா இருங்க. உங்கள் வீட்லேயும் பிள்ளை இருக்கு, என் வீட்லேயும் பிள்ளை இருக்குது. பிள்ளை குட்டியை பார்ப்போம். வெளியில் அனுப்பும் போது வகுத்துல நெருப்பு கட்டிட்டு அலைகிறதுக்கு சுதந்திரமாக தெரியும் அப்படின்னா சரியான தலைவரை தேர்ந்தெடுங்க. அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள்.